Hi friends, வணக்கம். Welcome to Madras kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து எல்லாருக்கும் all time favorite paneer butter masala தான் பார்க்க போறோம். இது வந்து நிறைய வெரைட்டிஸ்ல பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஈஸியா சிம்பிளா வீட்ல ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா எப்படி டக்குன்னு ரெடி பண்றது அப்படின்ற மாதிரி ஈஸியா பார்க்க போறோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிரலாம். வாணலில நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் நான் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நான் வந்து ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ அந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். எப்பயுமே நம்ம வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷஸோ இல்லை பிரியாணி செய்யும் போதோ நம்மளோட ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆனால் தான் அந்த டிஷ்ஷுக்கே ஒரு டேஸ்ட் வரும். இது நார்மலாகவே பன்னீர் பட்டர் மசாலான்றது வந்து ஸ்வீட் டிஷ். ஸோ அப்போது இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி உங்களுக்கு வந்தால் தான் அந்த ஸ்வீட்னஸ் வரும், நேச்சுரல் ஸ்வீட்னஸ் ஆனியன்லேருந்து. இப்போ பார்த்தீங்களா ஆனியன்ஸ் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிருக்கு. இந்த டிஷ்ஷுக்கு இந்த டேஸ்ட்டே வந்து இந்த கோல்டன் ஃப்ரைட் ஆனியன்ஸ்னால தான். இதில் இப்போ நான் வந்து ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வச்சுருக்கேன். இது நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணது. இதிலேருந்து 1லேருந்து 1.25 டீஸ்பூன் போட்டால் போதும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 to 2 minutes தான் ஆகும். நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும் எப்படி எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஆனியன்ஸுன்றது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து ரா ஸ்மெல் போயிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இங்கே வந்து 2 டொமேட்டோஸ், அதாவது 2 தக்காளியை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை வந்து இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த தக்காளி, இந்த ஆனியன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி மேஷியாக குக் ஆகணும். நல்லா மழன்னு. ஸோ அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நல்லா மேஷியாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள். மசாலாஸ் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் வந்து எப்பயுமே மீடியம் லோவில் இருக்கணும். இப்போது காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறது வந்து அந்த கலருக்காக தான். காரம் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 to 2 minutes தான் நீங்கள் வந்து குக் பண்ணணும். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு இந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 minutes குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா கலர் வந்து மாறிடும். நம்ம அந்த ரெட் கலர் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லியே போட்டிருக்கோம். ஸோ நம்ம ரொம்ப குக் பண்ணோன்னா மசாலாவை கலர் மாறிடும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக 2 to 3 minutes குக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். வாட்டர் வந்து ஒரு 250 ml வாட்டர் ஆட் பண்ணலாம். நல்லா இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகி இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து அப்படியே குக் ஆகி மிக்ஸ் ஆகிடணும். ஸோ இது நல்லா குக் ஆகி வர வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். இது குக் ஆகிற டைமில் நம்ம வந்து கேஷ்யூ நட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு லெட் போட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. இப்போ கிரேவி கொதிச்சிச்சு. இதில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச கேஷ்யூ பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். முந்திரி விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முந்திரி விழுது நறுன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பேச்சுலா வச்சு, நீளமான ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து
பட்டு பட்டுன்னு கையில் அடிக்கும். கேஷ்யூ ஆட் பண்ண உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வந்து ரா ஸ்மெல், கேஷ்யூவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான சீரகத்தூள். சீரகத்தூள் வந்து நான் வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கிரேவி இன்னொரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா ஸ்மெல்லோட போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து ஃப்ரெஷ் க்ரீமு. இந்த கிரேவிக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கறது இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான். ஸோ இது வந்து நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் எங்ககிட்ட இல்லை, எங்களால் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பாலோட ஏடை வந்து சேர்த்து வச்சுட்டு அதை மிக்சியில் நல்லா மைய அரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்றதுக்காக நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போது இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்கட்டும். ஃபைனலாக பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே வந்து 200 கிராம்ஸ் பன்னீரை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ண போகிறோம். கசூரி மேத்தி அப்படியே ஆட் பண்ணால் வாசனை வராது. ஸோ நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லியே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம கசூரி மேத்திலாம் ஆட் பண்ணிட்டோம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான எம்மியான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு. இதை நம்ம இப்போது டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்க டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நான், பரோட்டா, சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸை எனக்கு சொல்லுங்கள். மெட்ராஸ் கிச்சன், உலகத்தின் தலை சிறந்த மருந்து உணவு.